மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் காலி நிலம் வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். காலி நிலத்தில் எல்லையை சுற்றி சென்னை மாநகராட்சியில் காலி நிலங்கள் வைத்துள்ள நில உரிமையாளர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நிலத்தில் அதிகமாக வளர்ந்துள்ள செடிகளை அகற்றி குப்பைகள் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். காலி நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. எதனால சடனா இந்த எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க? வணக்கம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் காலி நிலங்களை வைத்திருக்கக்கூடிய நில உரிமையாளர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கவும், குற்றம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய பட்சத்தில் நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் வரை கூடுதலாக அபராதம் விதிக்கும் வகையில வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பொது இடங்கள்ல குப்பைகள் அதிகமாக தேங்கி இருக்கிற இடத்துல மாநகராட்சி தூய்மை பணிகளை மேற்கொண்டு இருக்கிற நிலையில காலி இடங்கள்ல குப்பைகள் தேங்கி இருப்பதோ அல்லது கட்டிட கழிவுகள் தேங்கி இருக்கிறதுனால மாநகராட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள்ல முக்கியமான வழிகாட்டு நெறிமுறைகளா என்னென்ன இருக்கு அப்படின்னா, காலி நிலத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அந்த காலி நிலத்துல திடக்கழிவு அல்லது கட்டிட கழிவுகள் தேங்கி இருப்பதை தவிர்க்க வேண்டும். அந்த காலி நிலத்துல நீர் தேங்கி பகுதி உள்ளதா என அடிக்கடி பார்வையிட வேண்டும் எனவும், அதே போல அனுமதி இல்லாத சட்டவிரோதமான குப்பைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை தடுக்க காலி இடத்தை சுற்றி எல்லையை சுற்றி வலுவான பாதுகாப்பு வேலியை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டுதலை மீறி காலி நிலத்தின் உரிமையாளர் நடந்து கொண்டால் அவர்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்படும். குறைகளை சுட்டிக்காட்டி அவற்றை சரி செய்ய மதிப்பீட்ட கால அவகாசம் 7 நாட்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். எச்சரிக்கை அறிவிப்புக்கு பிறகு உதவி பொறியாளர், துப்புரவு ஆய்வாளர் ஆய்வு மேற்கொண்டு குறிப்பிட்ட நேரத்திற்குள் குறைகள் சரி செய்யப்பட்டிருக்கிறதா என சோதனை மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில் ஒரு காலி நிலத்தில் குப்பைகள் அகற்றப்படாமல் அது பொது நலத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்துல சென்னை மாநகராட்சி இந்த முன்னெடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காலி இடத்துல இருக்கக்கூடிய திடக்கழிவுகள் அல்லது குப்பைகளை சென்னை மாநகராட்சி வாகனங்கள் மூலியமாக திடக்கழிவுகள் அகற்றும் அந்த வாகனத்தின் மூலியமாக அகற்றப்படும். அதற்கான கட்டணம் அந்த உரிமையாளரிடம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 மெட்ரிக் டன் வரை உள்ள கழிவுகளுக்கு 5,800 ரூபாயும், 10 மெட்ரிக் டன் வரை உள்ள அந்த கழிவுகளுக்கு 11,600 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டுதலை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு 25,000 ரூபாயும், அதிகபட்சமாக நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் வரை அவர்களுக்கு அபராதம் விதிக்கும் வகையில காலி இடங்கள் வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட்ரமணன்.